அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியாமூர்த்தி. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. சரவணாலய அகாடமி சார்பாக மீண்டும் ஒரு நாட்டியம் குறித்த குறிப்பு. இந்த நாட்டியம் பரதநாட்டியம்ங்கிறது முன்னாடி சதி, சின்ன மேளம், தாசியாட்டம் இப்படி தானே சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிட்டாங்க. எந்த சமயத்தில்னு பார்த்தீங்க அப்படின்னா 1925 இதை எதிர்த்து நிறையா பேர் போராடினாங்க. அதில் முக்கியமானவங்க முத்துலட்சுமி ரெட்டியார் அவங்களும் தான் இதுக்காக எதிர்த்து அந்த காலத்தில் மெயில் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப பிரபலப்படுத்தியது அவங்க தான். 1932ஆம் ஆண்டு கிருஷ்ணய்யர் அப்படிங்கிறவர் பெரும் முயற்சி பண்ணி அவங்களோட மாணவிகள் 2 பேரை அரங்கேற்றம் செய்தது பெரிய புரட்சியானது. அந்த மாதிரி நாட்டியத்தை ஒழிக்கக்கூடாது, இதை ஒரு தெய்வக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராடினாங்க. அந்த போராட்டத்தோட ஒரு வெற்றி தான் இன்றைக்கும் நம்ம பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் அரங்கேற்றம் பண்ண முடியுது. 1926 அந்த சமயத்துலலாம் அதோட எதிர்ப்பு ரொம்ப அதிகரித்து இருந்தது. ஆங்கிலேயர்களும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 27ல் இவர் என்ன பண்ணார், கிருஷ்ணய்யர் என்ன பண்ணார் அப்படின்னா, காங்கிரஸ் மாநாடு, இந்திய காங்கிரஸ் மாநாடு நடந்த பொழுது அதோடு சேர்த்து இந்திய இசை மாநாடையும் சேர்த்து நடத்திட்டார். அது ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சிது. அது மட்டும் இல்லாமல் 1931ஆம் ஆண்டு ஒரு அரசர் முன்னாடி அரங்கேற்றம் பண்ண வச்சார். அதை எதிர்த்து முத்துலட்சுமி ரெட்டியார் ஒரு கடிதம் மூலியமாக பத்திரிகையில் எல்லாருக்கும் செய்தி கொடுத்து ரொம்ப தீப்பிடிச்சி எறிகிற அளவுக்கு பிரபலமாக இருந்தது அந்த செய்தி. 32ல் இதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் 1932ல் கல்யாணி சகோதரிகள், அதாவது கல்யாணி சகோதரிகள் அப்படிங்கிறவங்கள ஆட வச்சு அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடித்தார். இதில் இவங்க எல்லாரையும் எதிர்த்து கிருஷ்ணய்யர் விடாமல் போராடி ஒவ்வொரு அரங்கேற்றத்துக்கும் தன்னோட அருமுயற்சியை கொடுத்து கடைசியில் நாட்டியத்தை எதிர்த்த முத்துலட்சுமி ரெட்டியாரே நாட்டியத்திற்காக பாடுபட பிறந்தவர் கிருஷ்ணய்யர், அவரது நடனம் சிறப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் போராடி வெற்றி பெற்றிருக்கார். இந்த மாதிரி நமக்காக முன்னாடி போராடினால தான் நம்மளால் இன்றைக்கி சுதந்திரமாக நாட்டியம் ஆட முடியும். அப்படிப்பட்ட கிருஷ்ணய்யர், ருக்மணி அருண்டேலம்மா, பாலசரஸ்வதி, தஞ்சை நால்வர் இப்படி எல்லாரையுமே நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி நீங்கள் நாட்டியம் குறித்த செய்தி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். டாடா.